இந்த கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்ம காட்சிகளை பார்த்தப்போ என்னப்பா இந்த பசங்க கூரையை பிச்சு தான் வேலை வர்றாங்க, விஜயை பார்க்க அவ்வளோ ஆர்வமான்ற கேள்வி ஏற்பட்டிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுற்றிலும் இங்க கடுமையான நெரிசல் இருக்கிறத பாக்குறோம். இங்க பாருங்க ஒருத்தர் தள்ளுறாங்க. ஸோ இந்த சூழலை உணர்ந்து பாருங்க. உங்க பக்கத்துல நிக்கவே இடம் இல்லை அப்படின்றப்போ வேற வழி இல்லாம உள்ள வர்றாங்க. உள்ள வந்தவங்க கொஞ்சம் சுவாசிக்கிறதுக்காக மேல வர்றாங்க. மேல வந்ததால இவங்க நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா உள்ள சிக்கியிருந்தா அவங்களுடைய நிலைமை என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது நிகழ்வு 1. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான மற்ற காட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றா கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்ட நெரிசல் இருந்து ஒரு கடையை உடைச்சிட்டு வெளியில வர்றாங்க அப்படின்றத பாக்குறோம். உள்ள சிக்கியிருந்தாங்கன்னா நிச்சயமா மயக்கமடைந்திருப்பாங்க. நிச்சயமா சில உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிச்சிருக்கும் அப்படின்றத பாக்குறோம். அதே போல மற்ற காட்சிகளும் வந்திருக்கிறது. குறிப்பா ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. ஏன்னா அங்க கீழே ஒரு இடத்துல விழுந்திருக்காங்க. எல்லாரும் கீழே பாக்குறாங்க. ஒருத்தங்க அடிச்சுட்டு அழுகிற மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி மயக்கம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லவும் உடனே மயக்கம் அடைஞ்சவங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. தண்ணி விஜயுடைய வாகனத்திலிருந்தே திரு ஆதவர்ஜினா இவருடைய பர்சனல் செக்யூரிட்டி பர்சனல் பாடி கார்டு அவரு, அப்புறம் அவர் கொடுத்திருக்கக்கூடிய மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. சோ அவங்க எல்லாமே சேர்ந்து இப்போ தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த கூட்ட நெரிசல் ஏன் ஏற்பட்டது அப்படின்ற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். 1, விஜயுடைய வாகனம் என்ட்ரு ஆனப்போ காவல்துறையினர் அவருடைய வாகனத்தை நிலைநிறுத்துவதற்காக நடந்த தடியடியை பார்த்தோம். இன்னொன்னு இங்க பாருங்க, அப்படியே நெரிசல் அதிகரிக்கிறது. அங்கிருந்து ஆட்கள் வர்றாங்க, இங்க வர்றாங்க. உள்ள ஏற்கனவே சிலர் இருக்காங்க, இதை தடுக்கிறாங்க, உள்ள வராதீங்கன்னு தடுக்கிறாங்க. ஆனா கூட்ட நெரிசல் இங்க பாருங்க. இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மூச்சு, இந்த பயனாலாம் மூச்சு விட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போலதான் இங்க இருக்கக்கூடியவங்க வேற வழி இல்லாம இந்த தகரங்களை உடைச்சிட்டு உள்ள வர்றாங்க. சோ அங்க பெரிய அளவிலான நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, கரண்ட் போயிருச்சு அப்படின்னு பாக்குறோம். உள்ள எல்லாம் உடைச்சிட்டு வர்றாங்க. உடைச்சிட்டு வந்தவங்க நல்ல வேளை அவங்களால சுவாசிக்க முடிஞ்சது, தப்பிச்சிட்டாங்க. அப்படி சுவாசிக்க முடியாம கீழே விழுந்தவங்களுடைய நிலைமைதான் ரொம்ப மோசம். இது திரு புஷியானந்த் வந்த வாகனம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கார்ல வந்தாரு, அதுக்கு பின்னாடி ஒரு டெம்போ வேன் வந்தது, அதுக்கப்புறமா விஜயுடைய வண்டி வந்தது. சோ அவங்க முன்னாடியே வர்றாங்க. இந்த காட்சிகளை பாருங்க. உள்ள வர்றதுக்கே அவங்களுக்கு வழி இல்லை, இடம் இல்லை. ஏன்னா உள்ள வந்தாதான் சென்ட்ரா நின்று அவர் பேச முடியும். அதுக்கு முன்னாடியே காவல்துறையினர் தடியடி நடத்தி அவங்களை கலைக்கிறாங்க. கலைச்சிட்டு அங்க அந்த வண்டி வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. இங்க கலைக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா பின்னாடி என்ன ஏற்பட்டிருக்கும்? பின்னாடி இதனால ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கும். அந்த நெரிசல் தான் அங்க இருந்தவங்க மேல மக்கள் சாஞ்சிருப்பாங்க. அந்த மக்கள்ல பெண்கள், குழந்தைகள் எளிதாக கீழே விழுந்திருப்பாங்க. அதுலயும் சிலர் முடிஞ்ச அளவு சஸ்டெயின் பண்ணி நின்றுப்பாங்க. அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும். அவங்கெல்லாம் திரும்ப மயக்கம் அடைஞ்சு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சோ நம்ம கண் முன்னாடி கிடைக்கக்கூடிய காட்சிகள் இங்க பாருங்க. ஜெனரேட்டர் மேல ஏறுறாங்க, வேற வழி இல்லாம உள்ள வர்றாங்க. ஆனா இதற்கு முந்தைய நிகழ்வுகளையும் நம்ம அப்படிதான் பார்க்கணும். நம்ம திரு பிரபு காந்தி சொன்னாரு, ஏங்க இந்த 3வது நிகழ்வுல நடந்திருக்கேன்னு நினைங்க அப்படின்னா 2 நிகழ்வுகளை 2 பிரச்சாரத்துல நடக்கல அப்படின்றது கவனிப்பா பாருங்க. ஆனா அந்த பிரச்சாரங்களையும் வீட்டு மாடியில வெளியில ஒரு குறிப்பிட்ட இடத்து மேல 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப யாராவது விழுந்திருந்தா ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஏன் நம்ம விஜயனுடைய மாநாட்டுக்கு போறப்பவே ஒரு சில உயிரிழப்புகளை பார்த்தோம். ஒருத்தர் வாகனத்துல சிறுநீர் கழிக்க போனவர் உயிரிழந்தார் அப்படின்ற செய்தியை பார்த்தோம். அதெல்லாம் ஆக்சிடென்ட். ஆனா இது என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவ்வளவு பேர் ஒண்ணு சேர்ந்து நம்ம அங்க கேட்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு பேர் விஜயுடைய இந்த பிரச்சாரத்துக்கு வருவாங்கன்னு காவல்துறையிட்ட அனுமதி கேட்கிறப்போ கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தாவேக்க ஒரு 10,000 பேர்னு சொன்னதாக ஒரு தகவலை சொல்றாங்க. ஆனா நம்ம காட்சிகளை பார்க்கிறோம், நிச்சயமா ஒரு 40-50,000 பேர் இருந்திருக்கும் அப்படின்னு. அந்த 50,000 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் ஒரு இடத்துல சேர்றாங்கன்னா முதல்ல மூச்சு விட காற்று இருக்காது. இன்னொன்று அது ஒரு பறந்துபட்ட பரப்பா இருக்கணும். 4 சைடு அவங்க விலகி ஓடுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். அது இங்க இருந்துச்சான்னு தெரியல. இதெல்லாம் விசாரணையில, நீதித்துறை விசாரணையில வரும். காவல்துறை அனுமதியில தவறு இருந்தது அப்படின்னா அவங்களும் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. இங்க பாருங்க, இது ஒரு பக்கம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த பக்கம் ஏதோ பில்டிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். 4 புறமும் இருக்கக்கூடிய இடத்த தாவேக்கா கேட்டாங்களா, அதை காவல்துறை கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்விகளும் கூட